இந்தியால மட்டும் இல்லாம, உலகம் ஃபுல்லா ஏகப்பட்ட போலி சாமியார்கள் இருக்காங்க. அதே மாரி போலி துறவிகள் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கனவுல வந்து சாமி வந்ததாகவும், அவங்க நேர்லயே கூட சாமிய பார்த்ததாகவும், நெறைய வந்து பொய்லாம் சொல்லிட்டு திரியிறாங்க. நெறைய பேர் ஊர ஏமாத்திட்டு திரியிறாங்க. அப்படி ஏமாத்தி வந்து ஏகப்பட்ட கோடிலாம் சம்பாதிச்சு நெறைய பேர் ஒரு சிலர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கஞ்சா வித்து திரிஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாரி நெறைய பேர் கஞ்சா வித்துட்டு டான்ஸ்லாம் கூட ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கூட இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க மக்கள். ஆனா, இந்த ஊர எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிற துறவிகள் யாருமே வந்துட்டு அவங்க வாழ்நாள்ல கூட நெனச்சு பார்க்க முடியாத அச்சீவ்மென்ட்லாம் வந்துட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் தான் விவேகானந்தர். இந்த போலி சாமியார்கள்லாம் ஒண்ணு ஃப்ரீக்வென்ட்டா சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்கலாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 10 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்தோம். அதனால வந்துட்டு எங்கள வந்து கடவுளே வந்து பார்த்தாரு. கடவுளே எங்ககிட்ட வந்து அருள்லாம் சொன்னாரு. அப்படின்னு கடவுளாவே வந்து சொன்ன மாரியே திரிச்சு சொல்லுவாங்க. ஆனா, அதெல்லாமே வந்துட்டு பொய் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரே ஒருத்தர் வந்து நிரூபிச்சிருக்காரு. அவரு தான் வந்துட்டு சுவாமி விவேகானந்தர். உலகம் ஃபுல்லா அதாவது யுஎஸ்ஆ இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், இந்த மாரி பெரிய பெரிய டெவலப்டான கண்ட்ரீஸ் அங்கெல்லாம் போய் கூட விவேகானந்தர் வந்துட்டு நம்ம இந்தியாவோட பெருமைய சேர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சாமியார் வந்து இவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி நெறைய வெள்ளைக்காரங்களையே வந்துட்டு எந்திரிச்சு நின்னு ஸ்டாண்டிங் ஓவேஷன குடுக்க வச்ச ஒரே ஒரு சாமியார்னா, அது உண்மையான சாமியார்னா அது விவேகானந்தர் தான். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்குலாம் போயிட்டு அதாவது யுஎஸ்ல போய் மெயினா சிகாகோல நம்ம இந்தியன் ஸ்டைல்ல யோகாவ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அத வந்து நெறைய பேர் அத வந்து பிராக்டிஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம வேதாந்தமா இருக்கட்டும், அதே மாரி பிலாசபியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு குறுகிய காலத்துல வந்துட்டு யுஎஸ்ல வந்துட்டு ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாவே மாறிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இவருக்கு ஃபேன்ஸ்லாம் அங்க உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க. பொதுவா எந்த ஒரு இந்தியன்ஸ்க்கும் வந்துட்டு இந்த மாரிலாம் ஃபேன்ஸ் உருவாகவே மாட்டாங்க. அதுவும் வந்து ஒரு துறவியா வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு மதிக்கவே மாட்டாங்க. இவரு விவேகானந்தர் போய் தான் வந்துட்டு இந்த துறவிகள் மேல இருக்கிற பார்வையே வந்து மாறுச்சு. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு துறவிய தான் நான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இவரோட லைஃப் ஸ்டோரி பத்தி நான் சொல்லப் போறேன். விவேகானந்தரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர தட்டா. ஜனவரி 12ஆம் தேதி 1863 வருஷம் கல்கட்டால தான் பொறக்குறாரு. இவரோட அப்பாவோட பூர்வீகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வெஸ்ட் பெங்கால் தான். எல்லாமே வந்துட்டு பெங்கால் ஃபேமிலி தான். அவரோட கிராண்ட் ஃபாதர் அதாவது அவரோட தாத்தா வந்துட்டு சான்ஸ்கிரிட்லாம் படிச்சிருந்திருக்காரு. விவேகானந்தரோட அப்பா விஸ்வநாத் தட்டா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு கல்கட்டா ஹை கோர்ட்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பெரிய சீனியர் அட்வொகேட்டா இருந்திருக்காரு. அதே மாதிரி விவேகானந்தரோட அம்மா பேர் வந்து புவனேஸ்வரி தேவி. இவங்க தான் வந்துட்டு விவேகானந்தரோட இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கே வந்துட்டு காரணம். அவங்க தான் வந்துட்டு ஒரு ஸ்பார்க்கா இருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் வந்துட்டு நல்லா பெருசானதுக்கப்புறம் எவ்வளோ சாந்தமான ஒரு துறவியா இருந்திருக்காரு. ஆனா வந்துட்டு அவர் சின்ன வயசுல, அதாவது அவரோட 7 வயசு வரைக்குமே வந்துட்டு ரொம்ப வந்து சண்டை பிடிச்ச ஒரு மூர்க்கமான ஒரு பையனா தான் இருந்திருக்காரு. இதனாலேயே விவேகானந்தரோட அம்மா வந்துட்டு ஏகப்பட்ட டிப்ரஷனுக்கு ஆளாகுறாங்க. சின்ன வயசுல இருந்தே வந்து வெறுத்துடுறாங்கன்னு சொல்லலாம் விவேகானந்தர. அவங்க ஒரு நாள் சிவன் கோவில்ல போய் சிவன் கிட்டயே கேட்கறாங்க. நான் இந்த மாரி உன்ன மாதிரியே எனக்கு ஒரு பையன குடு அப்படின்னு தான் சொல்லி கேட்டேன். ஆனா நீ எனக்கு வந்துட்டு ஒரு பேய வந்து ஒரு பையனா குடுத்துருக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டெமானா இருந்திருக்காரு. அதுக்கு அப்புறம் தான் விவேகானந்தரோட அம்மா வந்துட்டு அவர ரொம்ப ரொம்ப செதுக்குறாங்க. மெதுவா செதுக்குறாங்க. விவேகானந்தரோட அம்மா தான் அவர வந்துட்டு சிவனோட ஃபோட்டோ, அப்புறம் ராமரோட ஃபோட்டோ, சீதாவோட ஃபோட்டோ, அப்புறம் வந்துட்டு ஹனுமன் ஃபோட்டோ இந்த 4 ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து அவர வந்துட்டு டெய்லியும் தியானம் பண்ண வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி டெய்லியும் வந்துட்டு சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி வந்துட்டு தியானம் பண்றனால வந்துட்டு அவருக்கே வந்துட்டு ஸ்பிரிச்சுவலோட உச்சிக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஸ்கூலுக்கு போய் நெறையவே படிக்க ஆரம்பிக்கிறாரு. நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாரி ஸ்போர்ட்ஸ்லயும் வந்துட்டு ஃபுல்லா ஆக்டிவா இருக்காரு. அதுக்கப்புறம் 1984ல ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு. அது வந்து கல்கட்டால இருக்கு. ஸ்காட்டிஷ் அப்படின்ன உடனே அவர் ஸ்காட்லாந்து போய் படிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கல்கட்டாலேயே அது ஒரு பிரான்ச் இருக்கு. அங்க தான் அவர் படிக்கிறாரு. படிச்சு ஆர்ட்ஸ்ல வந்துட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிக்கிறாரு. அந்த காலேஜ்ல வந்துட்டு வில்லியம் ஹேஸ்டி அப்படிங்கிற ஒரு புரொஃபசர் இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எந்த அளவுக்கு வந்து விவேகானந்தர பாராட்டுறாருன்னா, நான் வந்துட்டு ஸ்காட்லாண்ட்ல இந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ பார்த்திருக்கேன். அதே மாரி அயர்லாண்ட்ல ஸ்டூடண்ட்ஸ் பார்த்திருக்கேன். அதே மாரி ஜெர்மனில கூட ஸ்டூடண்ட்ஸ் பார்த்திருக்கேன். ஆனா யாருமே வந்துட்டு விவேகானந்தரோட கால் தூசு கூட வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விவேகானந்தர் வந்து இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டியிருக்காரு. விவேகானந்தரோட காலேஜோட ஃபைனல் இயர்ல இருக்கும்போதே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அதே மாரி பார்த்துட்டீங்கன்னா, இவர் வந்து லைஃப்ல பெரிய அச்சீவரா வருவாரு. இவர வந்துட்டு பிற்காலத்துல நெறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு அவர் அப்பவே கணிச்சிருக்காரு. அதுக்கு இடையில தான் வந்துட்டு 1981ல ராமகிருஷ்ணா பரமஹம்சா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாமியார வந்து ஒரு துறவிய வந்து பார்க்குறாரு. அவரோட பிலாசபிக்கல் ஐடியாஸ்லாம் பார்த்து நெறைய கேட்டு வந்துட்டு மெய் சிலிர்க்கிறாரு. அதே மாரி அவர் வந்து அதையே ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட இருந்து நெறைய கத்துக்கிறாரு. ராமகிருஷ்ணா பரமஹம்சா கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட நெறைய ஸ்பிரிச்சுவலான ஐடியாஸ்லாம் வந்துட்டு கேதர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் வந்துட்டு விவேகானந்தரோட அப்பா வந்துட்டு திடீர்னு இறந்து போயிடுறாரு. சடன் டெத் இது வந்து. அத விட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பா வந்துட்டு ஏகப்பட்ட கடன்லாம் வாங்கி வச்சிருந்தாரு. அதெல்லாம் வந்துட்டு ரீபே பண்ண முடியல. அவங்க அப்பா இறந்து போனனால. ஏன்னா இவருக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இன்கமே இல்ல. அதே மாரி இவரும் வெளிய வேலைலாம் தேட ஆரம்பிச்சாரு. இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைய தேடி லோன் அடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேலைய தேடினாரு. அவருக்கு ப்ராப்பரான ஒரு வேலையே கிடைக்கல. கடன்காரங்கலாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து பிரச்சனைலாம் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. எந்த மாரி பிரச்சனைன்னா, ஏன்டா உன்னால வந்துட்டு ப்ராப்பரா ஒரு வேலைக்கும் போமாட்ட. அதே மாரி வந்துட்டு உன்னால வந்துட்டு எங்களோட லோன் எல்லாம் அடைக்க முடியாது. ஆனா உனக்கு வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் பேசி அவர வந்துட்டு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இந்த மாரி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில தான் விவேகானந்தர் வந்துட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சாட்ட போய் கேட்கிறாரு. இந்த மாரி எனக்காக நீங்க வேண்டுங்க. என் வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு வந்துட்டு கடன் தொல்லை ஜாஸ்தி இருக்கு. அதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுங்க அப்படின்னு சொன்னாரு.
அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாருன்னா, "இல்ல, இல்ல நீயே வேண்டு. நான் வந்து சொல்லி தரேன். எப்படி எப்படி வேண்டணும் அப்படின்னு சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லி அவரு கைட் பண்ணாரு. ஆனா விவேகானந்தர் என்ன மாரி வேண்டிக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கடன் அடையணும், எனக்கு வந்து பணம் நெறைய வரணும், செல்வம் செழிப்பா வாழணும் அந்த மாரிலாம் வந்துட்டு அவரு வேண்டவே இல்ல. அதுக்கு மாறா வந்துட்டு இந்த மாரி நான் வந்துட்டு கடவுளுக்கே வந்துட்டு பக்தனா போயிடுறேன். நான் வந்து ஒரு சன்னியாசியா போயிடுறேன். அந்த மாரி வேண்டியிருக்காரு. அவரு வேண்டுற ஒவ்வொரு கடவுள்கிட்டயுமே வந்துட்டு என்னைய வந்து உங்களோட சீடனா வந்து ஏத்துக்கோங்க. உங்களோட பக்தனா வந்து ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மாரி வேண்டியிருக்காரு. எனக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருள் மேலயுமே வந்து ஆசை இல்ல. எனக்கு வந்துட்டு ஒரு நிம்மதி, ஒரு துறவியா போயிறணும். அதுதான் வந்து என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி அந்த மாரியும் வேண்டியிருக்காரு. அப்படி துறவியா மாறின விவேகானந்தர், அவரோட குருவா வந்துட்டு ராமகிருஷ்ணா வந்துட்டு ஏத்துக்கிறாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஆளு. அதனால வந்துட்டு அவரோட மடத்திலேயே வந்து விவேகானந்தருக்கு இடத்த குடுத்து, அவருக்கு வந்துட்டு தியானம் பண்றதுக்கான யுக்திகள்லாம் சொல்லி தர்றாரு. விவேகானந்தர் கூடவே வந்துட்டு ராமகிருஷ்ணாவோட ஏகப்பட்ட சீடர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க கூடவே சேர்ந்து தான் வந்துட்டு இவருமே வந்துட்டு டிராவல் பண்றாரு. இப்படியெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கும்போது தான் 1886ல வந்துட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சா இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு விவேகானந்தர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நெறைய சீடர்கள்லாம் வந்துட்டு வோட் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்துட்டு அந்த ராமகிருஷ்ணாவோட அந்த இடத்த வந்துட்டு இவரு வந்து ரீப்ளேஸ் பண்றாரு லீடரா. அதுக்கப்புறம் விவேகானந்தரோட கண்ட்ரோல் கீழ தான் வந்துட்டு எல்லா ராமகிருஷ்ணாவோட சீடர்ஸ், அப்புறம் இவரோட சீடர்கள் எல்லாருமே வந்துட்டு இவருக்கு கீழ தான் வந்துட்டு டிவோட்டீஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் 1888ல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து இந்த சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்து வருது. இந்த பேர் வந்து எது மூலமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட் மூலமா தான். சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் 2யுமே ஜாயின் பண்ணி தான் வந்துட்டு விவேக் ஆனந்தா அப்படின்னு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கையோட வந்துட்டு ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு. நான் சாகுற வரைக்கும் துறவியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரு கூட சேர்ந்துட்டு ஏகப்பட்ட சீடர்களும் சேர்ந்து சபதம் எடுத்துக்கிறாங்க. அப்படி சபதம் எடுத்து அந்த கையோடயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்றாரு. வெறும் கால்ல தான் டிராவல் பண்றாரு. அதே மாரி ட்ரெயின் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மத்தபடி எந்த ஒரு சொகுசான பேருந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாரணாசி போறாரு, அயோத்தியா போறாரு, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வராரு. அவர் சவுத்துல இருக்கிற எல்லா பெரிய பெரிய கோயிலுக்கும் போய் தியானம் பண்றாரு. மணிக்கணக்கா தியானம் பண்றாரு. அதே மாரி கொலம்போக்குலாம் போறாரு. ஸ்ரீலங்கா பக்கம்லாம் போறாரு. அங்கெல்லாம் போயிட்டு நெறைய சீடர்கள் எல்லாம் வந்துட்டு நெறைய இவர் பக்கம் வந்து ஈர்க்கிறாரு. எல்லாரும் ஏன் இவர் மேல அட்ராக்ட் ஆகுறாங்கன்னா, இவர் வந்துட்டு எந்த ஒரு ஊழல் அந்த மாரி எதுவுமே பண்றதே கிடையாது. எந்த ஒரு ஃபோர்ஜரி, ஃப்ராட் எந்த ஒரு யோசனையுமே இவர்கிட்ட இல்ல. எல்லாமே வந்து உண்மையா தான் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு எப்பிக்கான ஒரு விஷயம் நடக்குது. நம்ம இந்தியன்ஸ்க்கே வந்து பெருமை சேர்க்கிற மாரி ஒரு ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் வந்துட்டு 1893ல நடந்த அந்த ஒரு சிக்காகோ பார்லிமெண்ட். அதாவது ரிலிஜியஸ் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்ல்டுல இருக்கிற எல்லா பெரிய பெரிய ரிலிஜியஸ் லீடர்ஸுமே வந்துட்டு அந்த ஒரு பார்லிமெண்ட்ல வந்து பேசுவாங்க. அவங்க மதத்தோட சிறப்பம்சம் என்ன, அவங்களோட ஐடியாலஜிஸ்லாம் என்ன, அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு பார்லிமெண்ட்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு எந்த ஒரு ஹிந்து மதத்த சேர்ந்த எந்த ஒரு துறவிக்குமே வந்துட்டு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து விவேகானந்தர் தான் போய் அங்க அவ்வளோ பெரிய மாஸ் காமிச்சிருக்காரு. அது என்ன மாரி மாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பேச கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்படி கூப்பிட்ட உடனே எல்லாருமே வந்துட்டு பூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவர. அதாவது கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வெள்ளைக்காரங்களா இருக்கட்டும், மத்த மதத்துக்காரங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இவர வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ! இந்தியன்ஸ் வரான்டா அப்படிங்கிற மாரி. ஆனா அதுக்கப்புறம் அவரு போய் வந்து ஒரு ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணாரு. என்ன மாரி சொல்லி ஸ்டார்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிச்சவர் வந்துட்டு கன்டினியூஸா இங்கிலீஷ்ல வந்து தட்டி வீசுறாரு. எல்லாருமே பார்த்து மிரள்றாங்க. என்னடா இது இந்தியன் சாமியார் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ்லாம் பேசுறாங்களா? எல்லாருமே வந்துட்டு வாய பொளக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா வெள்ளைக்காரங்களா இருக்கட்டும், அங்க வந்துட்டு ஒன்லி அமெரிக்கன்ஸ் மட்டும் கிடையாது. யூரோப்ல இருந்து பெரிய பெரிய ஆளுகளா இருக்கட்டும், அதே மாரி ஜப்பான், சைனா, தாய்வான் இந்த மாரி பெரிய பெரிய நாடுகள்லாம் இருந்துட்டு அங்க போயிருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இவரோட ஸ்பீச்ச கேட்ட உடனே மெய் சிலிர்த்து போறாங்க. இவரோட டர்ன் முடிஞ்ச உடனே வந்துட்டு கிட்டத்தட்ட 7 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் குடுக்குறாங்க எல்லாருமே. கை தட்டுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு யாருக்குமே நடந்தது கிடையாது. அமெரிக்கால இருக்கிற ஒரு மத போதகரா இருந்தாலும் சரி, அவருக்கு கூட இதெல்லாம் வந்து கிடைச்சதே கிடையாது. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமே வந்துட்டு அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிறாரு அமெரிக்கா ஃபுல்லா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிந்து மதத்த வந்து நெறைய இடத்துல போய் பரப்புறாரு. இந்த மாரிலாம் எங்களோட ஐடியாலஜிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பகவத்கீதைய வந்து ஃபுல்லாமே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட பிலாசபிக்கல் ஐடியாலஜிலாம் பார்த்துட்டு நெறைய கண்ட்ரீஸ்ல வந்துட்டு எங்க கண்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்துட்டு யூரோப் ஃபுல்லாமே சுத்தி பார்க்குறாரு. எல்லாமே வந்துட்டு இவரோட செலவு கிடையாது. எல்லாமே வந்துட்டு அவங்களாவே ஸ்பான்சர் பண்ணி இவர் வந்து கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்திருக்கு. இப்படி இந்த மாரி ஃபாரின் டூர்ஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட பயணத்த வந்து ஸ்டார்ட் பண்றாரு இந்தியாக்குள்ள. இந்த தடவ வந்துட்டு நெறைய மக்கள் கூட வந்துட்டு நெறைய பேசி பழகுறாரு. நெறைய இந்துஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் எஸ்சி காஸ்ட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க கூடலாம் போய் பேசி பழகுறாரு. அப்பதான் அவருக்கு வந்து ஒண்ணு புரியுது. நம்ம இந்தியால வந்துட்டு வறுமை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வறுமை பிடியில வந்துட்டு நெறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. பசியில நெறைய பேர் வாடுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்பதான் வந்துட்டு அவர் வந்துட்டு 2 விஷயத்த வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஒண்ணு வந்துட்டு ராமகிருஷ்ணா மேத் அப்படின்னா வந்துட்டு மடம். அவரோட சீடர்களா இருக்கட்டும், இவங்கலாம் வந்துட்டு தியானம் பண்றதுக்கான ஒரு பெரிய ஏரியாவே உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ராமகிருஷ்ணா மிஷன். இந்த மிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பப்ளிக் சர்வீஸ் அதாவது ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் காசு இல்லாம நெறைய பேர் தத்தளிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும்.
இதெல்லாம் வந்துட்டு பண்றதுக்காக ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து இந்தியா ஃபுல்லாமே ஆரம்பிக்கிறாரு. இது வந்து நார்த் இந்தியாவில் மட்டுமே கிடையாது. ஆனா எல்லாமே வந்துட்டு ரொம்ப கிராண்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிராண்டாலாம் கிடையாது. ரொம்ப பெரிய லெவலாம் கிடையாது. நான் ரொம்ப அவங்களோட சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்றாங்க. ஆனா எதுவுமே வந்துட்டு கலப்படம் இல்லாம பண்றாங்க, நேர்மையா பண்றாங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி வந்துட்டு நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய பண்றதுனால வந்துட்டு ஃபண்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் 2வது தடவையா வந்துட்டு ஃபாரின் டூர்ஸ் நிறைய போக ஆரம்பிக்கிறாரு. அங்க போயிட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈர்க்கறதுக்காக நிறைய போறாரு. எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு எண்ணத்துக்காக தான் அவர் போறாரு. அப்படி வந்துட்டு அவர் 2வது தடவை போகும்போது வந்துட்டு அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ்துமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சக்கரை நோய் வந்துருச்சு. அப்புறம் இன்சோம்னியா இதெல்லாம் வந்துருச்சு. இத்தனை நோய் இருக்கு அவருக்கு வந்துட்டு. ஆனா என்னதான் வந்துட்டு இவருக்கு இத்தனை நோய் இருந்தாலுமே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு துளி கூட பொருட்படுத்தவே இல்ல. ஏன்னா மக்களுக்காக தான் நம்ம வந்துட்டு உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் போறாரு. அதுல தான் வந்து கடவுள் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்பவே நம்பி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1902வது வருஷம் தான் திருப்பி இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா, பீலூர்ல இருக்கிற ஒரு மடத்துக்கு தான் வராரு. அங்க தான் வந்து அவர் வந்து தங்குறாரு. கடைசி காலத்த வந்து அங்க தான் கழிக்கிறாரு. அதே வருஷம் ஜூலை 4ஆம் தேதி வந்துட்டு நைட்டு 7 மணிக்கு வந்து ரூம்குள்ள போறாரு. ரூம்குள்ள போகும்போது வந்துட்டு சீடர்கள் கிட்ட என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் வந்து ஃபுல் தியானத்துல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் வார்ன் பண்ணிட்டு போறாரு. வார்ன் பண்ணிட்டு உள்ள போனவரு, கதவை சாத்தினவரு ஒரு 3 மணி நேரம் அதாவது ரொம்ப ரொம்ப உக்கிரமான ஒரு மெடிடேஷன்ல இருந்திருக்காரு. அப்படி ஆழமா தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா 9:20க்கு வந்து இறந்தும் போறாரு. நான் சின்ன வயசுல இருக்கும்போதுல இருந்தே வந்து விவேகானந்தர் வந்து எதனால செத்தாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸா இருக்கட்டும், ஃபேக்கான அலிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. எது உண்மைன்னு பாத்தீங்கன்னா, அவரோட மூளையில வந்துட்டு பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு கிளாட் ஆயிருந்திருக்கு. அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு டெத்தே நடந்திருக்கு. இந்த விவேகானந்தரோட டெத்தை வந்துட்டு அவரோட சீடர்கள் என்ன மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மகா சமாதி அடைஞ்சிட்டாரு எங்க தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி சாமியார்கள் அப்புறம் துறவிகள் இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் தியானத்துல இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்துட்டு மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு சாவு தான் வந்துட்டு விவேகானந்தருக்கு வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களாம் நம்புறாங்க. விவேகானந்தர் சொன்ன 2 கோட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் இஸ் ரிலிஜியன், வீக்னஸ் இஸ் சின். அதாவது வலிமை என்பது மதம், அதே மாதிரி பலவீனம் என்பது வந்து பாவம் அப்படிங்கிறது வந்து இவரோட ஃபேமஸான ஒரு வேர்டிங்ஸ். அதே மாதிரி வந்து சர்வீஸ் டு மேன் இஸ் அ சர்வீஸ் டு காட் அப்படிங்கிற ஒரு வேர்டிங்ஸும் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஏழையான ஒரு மனுஷனுக்கு வந்து நீங்க உதவினீங்கன்னா அதுதான் வந்துட்டு கடவுளுக்கு செய்யற புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் வந்து இவரோட ஒரு ஃபேமஸான ஒரு வேர்டிங்ஸ். விவேகானந்தரோட வாழ்க்கையெல்லாம் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்கலாம் வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து கடவுளை பார்த்துட்டேன், நான் வந்து கடவுள் வந்து என் கனவுல வந்து இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது போலி சாமியார்கள் சுத்திட்டு இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் வந்துட்டு புடனிலே அடிச்சு தள்ளிருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவரை மாதிரி வந்து மெடிடேஷன் அதாவது தியானம் பண்ணது வந்து இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா வந்துட்டு அவருக்கே வந்துட்டு கடவுள்லாம் வந்து பார்த்தது இல்ல. கடவுள் வந்து என் கண்ணு முன்னாடி வந்து இந்த மாதிரி எந்த ஒரு கருத்துமே சொன்னதே கிடையாது அப்படிங்கிறதே அவர் சொல்லிட்டாரு. ஆனா வந்துட்டு நான் ஆசைப்பட்டேன், நான் கடைசி வரைக்குமே நான் சாகிற வரைக்கும் கடைசியில அந்த தியானம் பண்ணும்போது கூட நான் ஆசைப்பட்டேன் கடவுள் வந்து வந்துருவாங்கன்னு. ஆனா கடைசி வரைக்கும் கடவுள் வரல அப்படிங்கறத அவர் சொன்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அது அந்த கடவுள் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல அப்படிங்கறத வந்து தெரியுது. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.